உங்கள் புதிய ஆரம்பத்தை எலிமெண்ட்ஸ் ரேசிங் பாம்ஸில் தொடங்குங்கள். கால் 7826878268. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபத்துக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதோட வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டியது. இன்டீரியர் அதிகமாக இந்த வருஷத்தில் செய்கிறதுல ரிஷபம் வரும். 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது, 3 பெட்ரூம் போகிறவங்க தனி வீட்டுக்கு போகிறது போன்ற வசதிகள் வரும். ஸோ நல்ல காலகட்டம், நல்ல நேரம். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா அப்போ எனக்கு தெரியாது. 10 வருஷமாக டைம்ஸ் இல்லை சார், இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகிறேனே சார். எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆவீங்க. பட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். திடீர் பண வரவுகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் பிஃபோர் ஜூன் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். பகல் நேரத்தை விட எனக்கு இரவு நேரம் நல்லா கூடுதலாக இருக்கும். இல்லை பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். லாபங்கள் இந்த 2026 மிகப்பெரிய எதிர்பாராத லாபம். வருமானங்கிறது திடீர்னு வரும், அதேமாதிரி ஆனால் இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நோய்கள், உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். நோயிலேருந்து வெளியில் வரணும்னா என்ன? ஃபஸ்ட்டு நோய் வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருந்துக்கணும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லப்படக்கூடிய நோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னது தான் காரணம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கெலாம் காரகமான 2 கிரகம், ஒன்று குரு, இன்னொன்று சனி. இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலைன்னா வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மறுமண வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு மிக அதிகமாக இருக்குது. சோம்பேறித்தனம் இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த வருஷமே பிறக்கு. அதிலே கொஞ்சம் திமிராக இருந்தது. தாறுமாறு 26. Title sponsor Elements Active Senior Living, powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான புத்தாண்டு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியோடைய பார்வை ரிஷபராசி மேலே இருந்துருக்கு. சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிட்டா மீதி எல்லா விஷயத்துலையும் அவங்க டாப்பாக இருப்பாங்க. 10 வருஷமாக டைம்ஸ் இல்லை சார், இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகிறேனே சார். எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆவீங்க. பட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். திடீர் பண வரவுகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் பிஃபோர் ஜூன் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். வேலையில் சில தடங்கல்கள் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் கவுண்டமணி சார் கப்பலில் கதை தான். சம்பளம் யார் வாங்குவா அப்படின்னு கேட்பார். அதுதான் நான் வாங்கிக்கிறேன்னுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி வேலை, தொழில் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுறது நல்லது பிஃபோர் ஜூன். ஆஃப்டர் ஜூன் பார்த்துட்டிங்கன்னா திடீர் செய்திகள்ங்கிறது இருந்துட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கும். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, தலைக்கு தலபாகியோட போச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நன்மைக்காக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்ககிட்ட பேசும்பொழுது கவனமாக தேவை, ரொம்ப கவனமாக பேசணும். என்னங்கன்னு கேட்டால் என்னடான்னு காதில் கேட்டுரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கும். மனைவி, அதே மாதிரி குடும்பம், திருமண காரியங்கள், படிப்பு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஆகுது. இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலைன்னா வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கு. சோம்பேறித்தனம் இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை, கற்பக விநாயகப் பெருமானை வழிபட்டு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். 2026 ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நோய் நொடி, வம்பு வழக்கு, இந்த 2 விஷயத்துல இருந்தும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. 6ங்கிறது நோய், வம்பு வழக்குனா 11ங்கிறது அதுலேருந்து வெளியில் வர வழி. ஸோ அங்கே சனி உட்காந்துருக்கிறாரு, குருவுடைய பார்வையும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு குருவுடைய பார்வை நல்லதை செய்யும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிஷபத்துக்கு பொதுவாக குரு கெட்டவர், உச்சமாகிறது 3ஆம் இடத்துல. ஜூன் மாதம் உச்சமாகிறாரு இல்லையா? ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 இருந்து நோயிலேருந்து வெளியில் வரணும்னா என்ன? ஃபஸ்ட்டு நோய் வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருந்துக்கணும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லப்படக்கூடிய நோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னது தான் காரணம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கெலாம் காரகமான 2 கிரகம், ஒன்று குரு, இன்னொன்று சனி. ஸோ சனி குரு சமசப்தமாக பார்த்துக்கிட்டாலும் சனி தீர்க்கமாக க்ளோசஸ்ட் டிகிரியில் குருவுடைய பார்வை வாங்கிட்ட ஜாதகங்களில் பெருவாரி ஆட்டோ இம்யூன் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அமைப்பு ரிஷபத்துக்கு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கிறது நல்லது. மறுமண வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு மிக அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பிரிஞ்சிட்டோம், வாழ்க்கை சரியில்லை, இப்போ நல்ல ஒரு
வரன் அமையுமா அப்படின்னா அமைஞ்சு குழந்தை பேர் எல்லாத்தோடையுமே ரிஷபம் வந்து செல்வ செழிப்போட நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் எனக்கு பயமாக இருந்தது, ஒரு மாதிரி குதிரைகள் அடங்கட்டின மாதிரி ஒரே இடத்துல நான் போய்கிட்டே இருந்தேன்னா ஒரு வெர்சைட்டேல என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்ல லாபத்தை தரும். 2026 ரிஷபராசி நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மீனராசியில் பிறந்தவங்களுக்கோ இல்லை மேசராசியில் பிறந்தவங்களோ இப்போ ரிஷபராசி வந்து தசாபுத்தியில் வந்து சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடக்கும். ரிஷபராசி அச்சய ராசியாக போனுச்சுன்னா கண்டிப்பாக 2026 நல்லா இருக்கான்னு நல்லா இல்லை பொதுவாகவே. சரி, சூரிய தசை எனக்கு நடக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகருக்கு நோய் சம்மந்தப்பட்டதோ, தைராய்டு சம்மந்தப்பட்டதோ, கடன் வழக்கு நோய் சம்மந்தப்பட்டதோ, குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகளோ, ரிஷபராசி இல்லை சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கும் இந்த காலகட்டங்களில். இவங்களுக்கு வருமானம் என்ன அப்படின்னா திடீர்னு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டா? வருமான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாங்கலாமா? வாங்கலாம். யோகம் உண்டா? யோகம் உண்டு. இவர்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பணம் வரும், திடீர்னு பணம் வரும், அது கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கக்கூடியது, இது வந்து லவ் மேரேஜ் நடந்துச்சுன்னா எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்கு உண்டு 2026. அடுத்தது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். நான் இரவு நேரம் சம்மந்தப்பட்ட வேலை, நான் இப்போ வந்து பகல் நேரத்தை விட எனக்கு இரவு நேரம் நல்லா கூடுதலாக இருக்கும். இல்லை பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். லாபங்கள் வந்து இந்த 2026 மிகப்பெரிய எதிர்பாராத லாபம். வருமானங்கிறது திடீர்னு வரும், அதேமாதிரி ஆனால் இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நோய்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த 2026 அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த வருஷமே பிறக்குது. அதிலே கொஞ்சம் திமிராக இருந்துக்கலாம். ஸோ நிறைய நல்லது நடக்கக்கூடிய டைம். நல்லது நடக்கிறச்ச கட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம் வரும். ஸோ கட்டு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் டாக்டர் தான் பார்த்துக்கணும். நீங்களே உட்காந்துக்கின்னு சோம்பை சாப்பிட்டுக்கின்னு ஓமத்தை குடிச்சுன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ராசியில் இந்த வருஷம் நான் ரிஷபத்தை தான் பார்க்குறேன். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். பணம் விஷயம் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில், அதாவது தூரத்து பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அவங்களாலெல்லாம் தொந்தரவு வரக்கூடிய ராசியில் ரிஷபம் பார்க்குறேன். அதே போல் துணை அல்லது துணைவியாருக்கு ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கும். திருமணத்தில் வந்து அதிகமாக திருமணத்தில் வந்து பத்திரிக்கை கொடுக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் பார்க்குறேன். அதே போல் பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்து பிரிந்தவர்கள்லாம் ஒன்றாயிட்டு திருப்பி வந்து அவங்கள வந்து அவங்க ஃபாரினுக்கு கூப்பிட்டுக்கிறதோ இல்லை ஃபாரின்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிறதோ நல்லா ஆகக்கூடிய அமைப்பில் ரிஷபம் கண்டிப்பாக வரும். ரிஷபத்திற்கு அதிகமான வண்டி வாகனங்கள் வந்து ரொம்ப பிரியர்கள் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி பெட் அனிமல்ஸ் விஷயத்திலும் நிறைய விஷயங்கள் அவர்கள் ஒன்று சேரும். ரிஷபத்துக்கு வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்கிறதோட வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டியது. இன்டீரியர் அதிகமாக இந்த வருஷத்தில் செய்கிறதுல ரிஷபம் வரும். 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது, 3 பெட்ரூம் போகிறவங்க தனி வீட்டுக்கு போகிறது போன்ற வசதிகள் வரும். ஸோ நல்ல காலகட்டம், நல்ல நேரம். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா அப்போ எனக்கு தெரியாது. நல்ல நேரத்தில் எல்லாமே செஞ்சு கொள்வது நல்லது. துர்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் பவர்ட் பை லைன் டேட்ஸ் நட் பைட்ஸ் and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967.